ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய வேலை நீ தொட்டதன் காரணமாக திடீர் நன்மையால் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ சந்திக்காத மிகப்பெரிய அளவிற்கு சந்தோஷத்தை சந்திக்கப் போகின்றாய். இது நாள் வரை நீ விரும்பி விரும்பி கேட்டு இத்தனை நாளும் காத்திருந்த அந்த மிகப்பெரிய அதிசயத்தோடு உன்னுடைய கரங்களை வந்து அத்தனை நன்மைகளும் சேரப்போகின்றது. ஏன் இவ்வளவு கஷ்டங்களை என் வாழ்க்கையில் மட்டும் நான் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கின்றது என்று கேட்டாயல்லவா? உன்னுடைய கர்மாவின் காரணமாக அத்தனை சங்கடங்களையும் உன் வாழ்க்கையில் நீ இவ்வளவு நாள் சந்தித்தாய். கர்மாக்களை ஒட்டுமொத்தமாக இக்கணமே அழித்து விட்டேன். நீ விரும்பியது மட்டும் கிடைக்காமல் இத்தனை பாடுகள் உனக்கு அதனால்தான் ஏற்படவும் செய்தது. இனியும் அந்த நிலை தொடராது. கர்மாக்கள் மொத்தமாக அழிந்தது. உன் மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் பதில்களாக உன் முன்னே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆறுதல் வார்த்தைகளை மட்டுமல்லாமல் அவசியமாக செய்ய வேண்டிய அத்தனை நன்மைகளையும் உடனுக்குடன் நான் செய்தும் தருவேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனமானது உன்னுடைய வாழ்க்கைப்படும் கஷ்டங்களை நினைத்து வலிகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு எல்லாம் நான் முடிவை கட்டிவிட்டேன். சிறு சிறு கஷ்டங்கள் எல்லாம் தானாக மறைந்துவிடும். சில பேர் மீது அதிகமான அன்பை வைத்திருந்ததுதான் சில துன்பங்களுக்கு காரணமாகவும் அமைந்திருந்தது. நீ சில முடிவுகளை அவசரமாக எடுத்ததன் காரணமாகவும் சில கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டி இருந்தது. எடுத்த முடிவுகளில் நிலையாக நிற்க முடியாமல் குழப்பத்தோடு இருந்ததும் காரணமாக அமைந்திருந்தது. சிலர் உன்னுடைய வாழ்க்கையை நீ நலமாக வாழக்கூடாது என்று நினைத்து அதற்காக பாடுபட்டதும் காரணமாக இருந்தது. உன்னுடைய வேதனைகள் எல்லாம் அடங்க வேண்டும் என்றால் இந்த முருகன் என்னுடைய துணையை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. உன்னுடைய வேதனைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்கப் போபவன் உன் முருகன் நான் தான். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் நிறைந்தே இருக்கின்றேன். உன் பக்தியின் அளவு அதிகம் என்பதால் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மிகவும் கவனமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். இன்னும் எவ்வளவு துன்பங்கள் என்னை தொடருமோ என்று நினைத்து கவலைப்படாதே. அத்தனை துன்பமும் முடிந்து போனது. என் அன்பு குழந்தையே, எந்த அளவிற்கு நீ என்னை நம்பி வணங்குகின்றாயோ அந்த அளவிற்கு அதிசயங்களும் அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் என் லீலைகளாக நடந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வழிபாடு எந்த விதம் இருக்கின்றதோ அந்த விதத்தில் நான் உன் வாழ்க்கையில் செயல்படவும் செய்வேன். இரு கரம் கூப்பி என்னை முருகா காப்பாற்று என்று நீ கேட்டாயல்லவா? உன்னை காப்பாற்ற என் நேரமும் நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுவதுமாக நுழைந்து விட்டேன், நிறைந்திருக்கின்றேன். என்னை என் நேரமும் நினைத்தாயல்லவா? என்னுடைய பெயரை கூப்பிட்டு அழைத்தாயல்லவா? உன்னுடைய கதறல்களை கேட்டு இக்கணம் நான் வந்திருக்கின்றேன். நன்மைகளோடு வந்திருக்கின்றேன். இனியும் உன்னை நான் அழ வைக்க மாட்டேன். வெறும் கையோடு நான் வரவில்லை உன்னை பார்க்க. சர்வ மங்கள செய்திகளையும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நல்ல அம்சங்களையும் கொண்டு வந்து தான் இருக்கின்றேன். உன்னை அழ வைத்தவர்களெல்லாம் நான் காட்டும் ஆட்டத்தையும் பார்ப்பார்கள். நான் காட்டப் போகும் ஆட்டம் என்பது அவர்கள் வாழ்வில் இதுவரை காணாததாக இருக்கும். உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் அல்லவா அவர்கள் நினைத்தார்கள். தாயானவள் பிள்ளையை யாராவது கஷ்டப்படுத்தினால் தாங்கிக் கொள்வாளா, ரசிப்பாளா? இல்லை அல்லவா? என் பிள்ளையாகிய உன்னை மட்டும் கஷ்டப்படுத்துவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? என் அன்பு குழந்தையே, உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் நிச்சயமாக அதனுடைய வழிகளை அவர்களும் அனுபவிப்பார்கள். பட்டுதான் திருந்த வேண்டும் என்கின்ற பட்சத்தில் பட்டுதான் திருந்துவார்கள். சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. என் அன்பு குழந்தையே, யாராவது தன் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்தால் தாயானவள் துடிதுடித்து போய்விடுவாயல்லவா? உனக்கு சிலர் எதிரிகளாக செயல்பட்டு உனக்கு துரோகத்தை செய்ததன் காரணமாக வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அளவிற்கு தோல்விகளை கொடுத்தது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்களையெல்லாம் நான் காணாமல் செய்து விட்டேன். இனி எந்த ஒரு எதிரிகளின் தொல்லையும் உனக்கு கிடையாது. உன் வாழ்க்கையை இனி நீ என்னுடைய அருளால் காப்பாற்றிக் கொள்வாய். வாழ்க்கை பாடத்தை நிறைய கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய அன்பை நாடி பலர் வருவார்கள்.
உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்களும் துன்பப்படுத்தியவர்களும் நீ நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வருவார்கள். கஷ்டங்களை அதிகமாக அனுபவித்த நீ இனி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்றாய். உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய திட்டங்களை நீ புரிந்து கொண்டாயானால் அவர்களை நீ ஒரு முறை நினைத்தால் கூட போதும், அவர்கள் பொசுங்கி விடுவார்கள். அந்த அளவிற்கு உனக்கு சக்தி இருக்கின்றது, வல்லமை இருக்கின்றது, என்னுடைய துணை இருக்கின்றது. பெருமளவில் நீ அவர்களை பழிவாங்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. துன்பப்படுத்தி விட்டார்களே, காயப்படுத்தி விட்டார்களே என்று நினைத்தாலே உன்னுடைய மனதின் எண்ணம் அவர்களை போய் தாக்கிவிடும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு கிடைக்கக்கூடிய பரிசு அது, இறைவன் கொடுத்த வரம் அது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பாரங்களை தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனம் வலிக்கின்றது. ஏன் என் பிள்ளையாகிய நீ உன் மனபாரங்களை இன்னும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய்? தாங்க நான் தயாராக இருக்கும் பொழுது உனக்கு ஏன் அவ்வளவு பாரம்? என்னிடம் முழுவதுமாக ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அல்லவா? உன் தந்தையாகிய நான் உன்னுடைய அனைத்து பாரத்தையும் சுமக்க தயாராக இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. அத்தனையையும் நான் கவனித்து கொள்கின்றேன். அத்தனைக்கும் ஒரு வழியை நான் செய்கின்றேன். அத்தனைக்கும் ஒரு முடிவை நான் கட்டுகின்றேன். பொற்காலத்தையும் பொன்னான நேரத்தையும் உன் வாழ்க்கை கட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கவலைகளாலும் கண்ணீராலும் நிரம்பியிருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷங்களாலும் இன்பங்களாலும் நிரப்பக்கூடியது என்னுடைய பொறுப்பு. நடக்க வேண்டிய நல்ல நிகழ்வுகள் எல்லாம் சந்தோஷமாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என்னை மீறி எந்த துன்பமும் உன்னை நெருங்காதபடி நான் பார்த்து கொள்வேன். உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று, உன்னுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அதில் அதிக கவனத்தை நான் செலுத்தி வருகின்றேன். என்னுடைய கண் பார்வையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்னுடைய கண்காணிப்பில் இருக்கின்றது. அதை நல்லபடியாக நான் வழிநடத்தி சென்று கொண்டும் இருக்கின்றேன். எந்த ஒரு தீங்கும் அதற்கு நேராமல் பார்த்தபடி இருக்கின்றேன். சரியான இடத்திற்கு உன்னுடைய இலக்கை நீ அடைய நான் வழி செய்வேன். துன்பத்திற்கும் துரோகத்திற்கும் பல காரணங்கள் இருந்தது. அத்தனையும் முடிந்து விட்டது. அதை நினைத்து இனி கவலைப்படாமல், பல புண்ணியங்களை நீ செய்ததன் காரணமாக, நல்வினைகள் வந்து சேர்ந்ததன் காரணமாக பல இன்பங்களை அனுபவிக்கப் போகின்ற, அதை நினைத்து நீ சந்தோஷப்படு. இந்த முருகனின் அருளும் ஆசையும் உனக்கு அதிகமாக இருப்பதால் இனி உன் வாழ்க்கை இன்ப நிலைக்கு புறப்பட தயாராகிவிட்டது. என்னுடைய வழி துணையுடன் இனி உன் வாழ்க்கை மிகவும் நலன் நிறைந்ததாக இருக்கும். நன்மை நிறைய பெறப்போகின்றது. நல்லது நடக்கும்.